இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கங்கா வீட்ல நடந்ததெல்லாம் ஹாசினி சொன்னா. அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நம்ம வீட்டு குழந்தைய நீ அங்க விட்டுட்டு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல துர்கா. நீ எதுக்காக நம்ம வீட்டு தேவியை அங்க விட்டு கொடுத்துட்டு வந்த? இல்லம்மா, நம்ம தேவி அவங்க பொண்ணுதாங்கிறதுக்கு எல்லா ப்ரூஃபும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. சட்டத்துக்கு முன்னாடி பேப்பர் தான் பேசும். என்னால எதுவுமே பேச முடியாதுமா. பேப்பர் பேசுறதெல்லாம் இருக்கட்டும் துர்கா. நம்ம தேவி பேசினா அப்புறம் பேப்பர் ஆதாரம் எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிரும்ல. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பெரியமா. ஆனா நம்ம தேவி மாக்கு தான் பழசுல மறந்து போச்சே. துர்காவ என்னைய தேவிக்கு அடையாளமே தெரியலையே. பேப்பர் ஆதாரத்தை பொய்யாக்கி நம்ம தேவிய நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரணும்னா தேவிய துர்காவை அம்மான்னு கூப்பிட வைக்கணும். நம்ம தேவியம்மா நீதான் அவ அம்மான்னு அவ வாயால சொன்னா போதும்ல. அப்புறம் எந்த பேப்பரும் செல்லுபடி ஆகாதுல்ல. அப்போ தேவியம்மா தன்னோட வாயால உன்னை துர்கா அம்மான்னு சொல்ல வை. அதுக்கு நீ முயற்சி பண்ண. நீங்க சொல்றது சரிதாம்மா. தேவி மாவ அவங்க வாயாலேயே நான் தான் அவங்க துர்கா அம்மான்னு சொல்ல வைக்கிறேன். என்னாச்சு? ஏன் பாப்பா கதவு திறக்க மாட்டேங்கிறா? எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்க. இனியா உள்ள இருந்துட்டு கதவு திறக்க மாட்டேங்கிறா. கொஞ்சம் வந்து ஏதாவது பாருங்க. என்னங்க? என்னாச்சு? கதவு தட்டிட்டே இருக்கேன், பாப்பா கதவு திறக்க மாட்டேங்கிறா. திறக்க மாட்டாளா? பாப்பா, இனியா. ஐயோ, அப்பா வந்துட்டாங்க. சீக்கிரம் இங்க இருந்து போங்க. இனியா. ஐயோ, அப்பா தட்டிக்கிட்டே இருக்காரு. முதல்ல நீங்க சீக்கிரம் போங்க. நான் போயிடுறேன்டா. கடைசியா ஒரே ஒரு சான்ஸ். இரு தேவிமா, இந்த பொம்மையை பாத்தியா? உனக்கு ஞாபகம் வருதா? நீ ரொம்ப ஆசைப்பட்டு அப்பா கிட்ட கேட்டதுடா. பாரு. இனியா, டாடி வந்திருக்கமா. கதவு தர. ஐயோ, அப்பா வந்துட்டாரு. கிளம்புங்க. ஒரே ஒரு தடவை பாருடா. அப்பா இத வாங்கிட்டு வரும்போது நான் உடைச்சிட்டேன். நீ ஆசைப்பட்டு கேட்டேன்னு அம்மா போய் தேடி பிடிச்சு நான் உனக்காக இத வாங்கிட்டு வந்தேன். பாருடா, உனக்கு ஞாபகம் வருதா? ப்ளீஸ் கா, கிளம்புங்க கா. இனியா. இனியா. இனியா, கதவு தரமா. இது பாருமா, இது பாரு. கோயில்ல பார்த்த அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி நீ எனக்கு அடையாளமா அனுப்பின டிராயிங் பாரு. இது நீயே வரைஞ்சு எனக்கு அமைச்சிருந்த. நல்லா பாருடா, ஞாபகம் வருதா? பாரு, இது நீதான் வரைஞ்ச. பாரு, ஞாபகம் வருதா? என்னாச்சு உனக்கு? என்னடா? ஏதாவது பேசுடா. கதவு தர. ஐயோ, கிளம்புங்களே. நீங்க சீக்கிரம் இங்க இருந்து போங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லன்னு சொல்றேன்ல. தேவிமா ப்ளீஸ் டா, ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருடா ப்ளீஸ். தேவிமா, எங்க என்னாச்சுன்னு தெரியல. எங்க பாப்பா வர கதவு திறக்க மாட்டேங்கிறா. எனக்கு பயமா இருக்குங்க. ஏய், நீ ஒண்ணும் பயப்படாத. இனியா, ஞாபகப்படுத்தி பாருடா. தேவிமா, நல்லா பாருடா. எனக்கு ஒண்ணும் ஞாபகம் இல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க. இனியா. பாத்து. ஏய், நீ ஏய், உன்னை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு போலீஸ் வார்ன் பண்ணிருக்காங்கல்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்து என் குழந்தைய என்ன பண்ணிட்டு இருக்கா? முதல்ல இங்க இருந்து போ. சத்தியமா இவ ஏன் குழந்தைதாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் தான் இவளோட அம்மான்னு இப்ப சொல்ல வைக்கிறேன். ஏய், அதெல்லாம் முடியாது. முதல்ல வெளியே போ. நீ தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப நீ வெளியில போக போறியா இல்லையா? சொல்றத கேளுங்களேன். இப்ப நீ போகல, நான் போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும். வெளிய போ. ஐயோ, இதெல்லாம் காட்டினா கண்டிப்பா குழந்தைக்கு ஞாபகம் வருங்க. நான் தான் அவ அம்மான்னு ஒத்துக்குவா. ஏய், என்ன வேட்றியா? சொல்லிட்டே இருக்க. விடுங்க. வா. தேவிமா, தேவிமா,
விடுங்க என்ன. வான்னு சொல்றேன். தெரியுமா? விடுங்க. ஐயோ. ஏய், போ. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்த போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். இதுக்கு மேல லேட் பண்ணா சரியா வராது. உடனே அமெரிக்கா கிளம்பணும். ஆமாங்க, பாப்பாக்கு பாஸ்போர்ட் எடுக்கிற வழிய பாருங்க. உடனே எடுக்கிறேன். வா. முதல்ல பாப்பாவோட பாஸ்போர்ட்டுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாம். சரி. சார், பாப்பாவோட நேம் சார். வி இனியா. சார், பாப்பாவோட டேட் ஆஃப் பர்த். 11/8/2020. சார், பாப்பாவோட ஏஜ். ஏஜ் 5. சார், பிளட் குரூப். ஓ பாசிட்டிவ். ஆ. சார், என்ட்ரிஸ்லாம் ஓவர் சார். நீங்க பாப்பாவோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோமோ டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் மட்டும் கொடுங்க. ஓகே கங்கா. ஆ, அதெல்லாம் பார்த்துக்கலாம். எங்க சார் இந்தாங்க. இதுல பாப்பாவோட போட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே சார். இந்தாங்க. இதுல 25,000 இருக்கு. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு தர தயாரா இருக்கேன். ஆனா இன்னும் 2-3 நாள்ல பாஸ்போர்ட் ரெடி பண்ணிடுங்க. அதுக்காக விசாலாம் அரேஞ்ச் பண்ணி நாங்க அமெரிக்கா போகணும். சார், எங்க சைடுல எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னும் 2 நாள்ல பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு நான் பொறுப்பு. ஆனா போலீஸ்ல இருந்து என்கொயரி டிலே பண்ண வாய்ப்பு இருக்கு சார். அந்த சைடுல நீங்க பிரஷர் பண்ணி சீக்கிரமா கிளியரன்ஸ் வாங்கிடுங்க. சீக்கிரம் பாஸ்போர்ட் கிடைச்சிடும். ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். வரேன் மேடம். எங்க பாஸ்போர்ட் டிலே ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கங்கா. நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். பாஸ்போர்ட் சீக்கிரம் வந்துடும். நம்ம குழந்தைய கூட்டிட்டு அமெரிக்கா போறோம். ம், சரிங்க. அம்மா.